முருகனுக்கு சீரியலா இல்லை சீமானுக்கு பயந்துக்கிட்டு சீரியலா? நீங்கள் உண்மையிலே செய்யணும்னா நீங்கள் நேற்று ஆட்சிக்கு வரலையே. முருகன் புதுசாக திடீர்னு சுயம்பா முளைச்சி வந்த கடவுள் ஒன்றும் இல்லையே. அவன் பலாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற எங்கள் இணை இறை. அன்னைக்கெல்லாம் உங்கள் வேலை நான் தூக்கும்போது கேவலமாக முரசொலியில் கற்று எழுதின பெருந்தகைகள் யார்? ஜெகநாதர்னு வந்துட்டார். அங்கே போனால் ஜெய் ஐயப்பா, இங்கே வந்தால் ஜெய் முருகா. பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ திடீர்னு அவர் ஐயா ரகுபதி சொல்கிறாரு, ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிடன் மாடல்ன்ட்டார். கதை முடிஞ்சா அந்த ஓட்டு கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த தமிழ் முருகன் பேசிட்டுருக்கான் சீமா. சரி போட்டு பழனியில் போட்டு விடு, ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு, அங்கே போட்டு முருகனுக்கு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. நான் வேலை தூக்குன பிறகு நீங்கள் தூக்குனீங்கல்ல, அப்போ நான் தூக்கும்போது அமைதியாக இருந்திருக்கணும்ல. முருகன் தமிழ் கடவுள்னு இப்போ தான் யாரும் கனவுல வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா? இல்லை முருகன் எதுவும் கனவுல வந்தாரா? இவ்வளோ காலமாக முருகன் வேறு கிரகத்தில் இருந்தாரா? இவ்வளோ காலம் நீங்கள் கேட்டீங்களே தங்கச்சி தள்ளுப்பா, நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ காலம் எங்கே தானே இருந்தார் முருகன்? ஏன் தங்கச்சி அப்போலாம் முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரியல? எதுவும் பேசாதீங்க, டைவர்ஷன் ஆகிடுமா. சொல்லுமா. பக்தர்களை திசை திருப்பதற்காகவும் அவருடைய வாக்கு வங்கிக்காகவும் தான் இந்த முருகபக்த மாநாடுங்கிற ஒரு நாடகத்தை வந்து திராவிட அரசு வந்து நடத்துறாங்க. அவர் புரிந்தும் புரியாமல் பேசுவார், அறிந்தும் அறியாமல் பேசுவார். அதாவது உண்மையை வந்து தட்டு சோற்றில் ஒரு பூசணிக்காயை மறைக்கின்ற வித்தையை கற்றவர் அவர். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தமிழ் கடவுள் முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூரிலே 300 கோடி ரூபாய் அளவில் பெருந்திட்ட வரைவை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் திருப்பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு. இறைவனை வணங்குகின்றவர்களும் மனிதர்கள் நம்முடைய மன்னர்கள், நம்முடைய இந்நாட்டு மன்னர்கள் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு திருப்பணி செய்வதும் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வதும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதும் தான் இந்த ஆட்சியினுடைய கொள்கை. அந்த கொள்கையின் வடிவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த மாநாட்டை தேர்தலை மையப்படுத்தி எடுக்கவில்லை. இந்த தேர்தல் இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் எந்த தேர்தலும் இல்லை. 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் இன்றைய மக்களின் முதல்வர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அரிய திட்டங்களால் நிச்சயம் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார். ஆகவே முருகர் பக்தர் மாநாட்டை அரசியல் தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமையோடு அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை, இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் பெருமை அடைய வேண்டும் என்பதை நான் அவருக்கு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். இதுக்கு வந்தோம். இது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.